11 புதிய கலைக்கல்லூரியை திறந்து வைத்திருப்பதாக முதல்வர் வெள்ளை நிறத்தில் ஒரு கல்வெட்டை திறந்து வைத்திருக்கிறார். ஆம், கட்டிடமே இல்லாத கல்லூரிக்கு கல்வெட்டை தான் திறந்து வைத்திருக்கிறார். குன்னூர் மற்றும் செய்யூரில் ஸ்டாலின் திறந்திருக்கும் புத்தம் புதிய கலைக்கல்லூரிகளின் கண்கொள்ளா காட்சி இது. பார்ப்பதற்கே பேய் படங்களில் வரும் பூத் பங்களா போல இருக்கும் பாழடைந்த கட்டிடங்கள் தான் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாம். அரசு பள்ளிகளை கல்லூரிகளாக மாற்றி அவசரமாக விளம்பரம் செய்வதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பெயிண்ட் கூடவா அடிக்க மாட்டீங்க? இதில் மார்ச் மாதம்தான் அறிவித்தோம், இதோ திறந்து விட்டோம் என வெக்கமின்றி ட்வீட் வேற செய்கிறார் முதல்வர். கல்லூரி திறப்பது என்றால் கிடைக்கின்ற இடத்தில் 4 பெஞ்சுகளை போட்டு மாணவர்களை உட்கார வைப்பது இல்லை. தரமான கட்டிடங்களை கட்ட வேண்டும், ஆய்வகங்கள் இருக்க வேண்டும், பேராசிரியர்கள், முதல்வர்கள், ஆய்வக உதவியாளர்கள் என கல்விக்கான அனைத்து சூழல்களும் வேண்டும். தரமான கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும். எந்த அடிப்படை வசதியுமின்றி, பேராசிரியர்கள் இன்றி மாணவர்களிடம் கட்டணத்தை வாங்கிக் கொண்டு தரமான கல்வியை கொடுக்காமல் ஏமாற்றும் சில தனியார் கல்லூரிகளுக்கும் அரசின் இந்த நடவடிக்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? தனியார் நிறுவனங்கள் பணத்திற்காக ஏமாற்றினால் அரசு வாக்கிற்காக ஏமாற்றுகிறது. இப்படி அவசர கோலத்தில் கல்லூரி திறக்க காரணம் என்ன? அதிமுக ஆட்சி காலத்தில் இந்தியாவில் எந்த ஒரு மாநில அரசும் செய்யாத சாதனையை அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தார். 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டில் தமிழகத்திற்கு கொண்டு வந்தார். அவை அனைத்தும் இன்று நம் கண்முன்னே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது முதல்வர் ஸ்டாலினின் கண்ணை உறுத்தி இருக்கிறது போல. அந்த 11ஐயும் மேட்ச் செய்யும்படி நாமும் ஏதாவது செய்ய வேண்டுமென சிந்தித்திருக்கிறார். அந்த சிந்தனையில் உதித்ததுதான் இந்த 11 கலைக்கல்லூரி என்கிறார்கள் மக்கள். ஏமாற்றலாம் என முடிவெடுத்த பிறகு எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்ற முடிவை எடுத்த திமுக அரசு இப்படி கட்டிடமே கட்டாமல் மார்ச்சில் சொன்னோம், செஞ்சு முடிச்சிட்டோம் என தம்பட்டம் அடிக்கிறது. ஏமாற்று அரசியல் செய்யும் ஸ்டாலினை மக்கள் 2026இல் ஏமாற்றத்தான் போகிறார்கள்.